வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஹோட்டல் கோனார் கடை, மதுரையில் ஃபேமஸாக இருக்கிற அந்த கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரைனாலே நான்வெஜ் ஹோட்டலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான். அதே மாதிரி இந்த கோனார் கடை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திட்டு வராங்க. ஸோ இது ஒரு பாரம்பரியமான ஒரு கடை தான். லக்கிலி நாங்கள் போன டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு அவைலபிள் மெனு அதை மட்டுமே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மட்டன் பிரியாணி லேட் நைட் அப்படிங்கிறதுனால ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டரை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் டெலிவரி ஃபஸ்ட்டு கிடச்சிது எங்களுக்கு மட்டன் கறி தோசை கிடச்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படிங்கிறதுனால அதை ப்ரையாரிட்டி பண்ணி அது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மட்டன் கறி தோசை எப்படின்னாக்கா, உங்களுக்கு ஜஸ்ட் ஊத்தாப்பம் போடுற மாதிரி தான். அதில் கறியை நல்லா வறுத்து வச்ச கறியை நல்லா போட்டுட்டு அதில் லைட்டாக மேலே கறி குழம்பு ஊற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு கறி குழம்பும் நமக்கு கொடுத்துருவாங்க. கறி குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி கறி தோசை பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு நல்லா முறுமுறுப்போட நல்லா சுவையோடவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் குழம்பு இல்லாமலே சாப்பிட்ற மாதிரியான ஒரு அந்த இதுதான் இருந்தது. கறி தோசைக்கு அப்புறமா ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளைன் பிரியாணி வந்தது. ஸோ ப்ளைன் பிரியாணிக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதனால் ஒரே ஒரு பிரியாணி வாங்கி இன்னும் 3 பேர் சாப்பிட்டோம். ஏன்னா அது ஒரு ட்ரையாக தான் இருந்துச்சு. அவ்வளோவா ஒரு பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா நிறையா டைம் கன்சியூம் ஆகும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அது நாங்கள் போன அந்த டைமிங் வேறு 10 மணிக்கு மேலே ஆனதுனால நாங்கள் எதிர்பார்த்த ஐட்டம்ஸ் இல்லாதனாலையும், ஸோ இருக்கிறத சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நாங்கள் ஒன்லி ஒரு லிமிட்டட் ஐட்டம் மட்டுமே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஃபுல் மெனுவும் கிட்டத்தட்ட நாங்கள் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் ஒன்லி அந்த பிரியாணி ஐட்டம், அந்த கறி தோசை இது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறமா கலக்கி, அதுக்கப்புறம் இடியாப்பம், பாயா, ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் இருந்துச்சு. அதனால் அதையும் ஆர்டர் பண்ணி அதையும் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஆம்லேட் கட்டினா ஆம்லேட் கிடைக்கல. அதனால் ஃபுல் பாயில் தான் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஃபுல் பாயில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஃபுல் பாயில் அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா அது ஜென்ரலாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் ட்ரை பண்ண எல்லா ஃபுட் வெரைட்டியுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்மக்கல் கோனார் கடை ஒரு பாரம்பரியமிக்க ஃபேமஸான ஒரு கடை. மதுரையில் மட்டுமல்ல, நிறைய பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மதுரை போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்.